Hello friends, welcome to BANUPRIYA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியா பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க फ्रेंड्स, கொஞ்சம் கூட குழையாது. அதே நேரத்துல நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 to 5 கிராம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி இலை வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நான் 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 விசில் வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துடும். பாருங்க, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 துண்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட குழையவே இல்லை. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட சாதம் குழையாது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.